ஒரு கணவன் ஒரு மனைவி எவ்வளவு அழகான முறையில கணவன் மனைவி உறவுல ஒரு சீர்திருத்தம், இதை கடைபிடித்தால் வெற்றி பெறலாம் இன்ஷா அல்லாஹ். கணவனும் மனைவி நல்ல அன்பா பாசமா இருக்கிறாங்க, நல்ல இரக்கம். அதை போல இரக்கம் இல்ல, அந்த அளவு இரக்கம். கணவன் எங்க போனாலும் மனைவிக்கு உடனே கோல் எடுத்து சொல்லிடுவாரு, நான் அங்க போயிட்டேன், போய் சேர்ந்துட்டேன், இந்த இடத்துக்கு வந்துட்டேன், இப்படி இங்க வந்துட்டேன் சொல்லிடுவாரு. இப்ப ஒரு நாள் கணவன் என்ன செய்யறாரு, வேலை முடிஞ்சு வாராரு, மனைவி தூக்கம். இப்ப மகரிப் பாங்கு இருக்குது, தட்டி எழுப்பி மனைவிட்ட கேட்டாரு, அசர் தொழுதீங்களாண்டு. அவ மனைவி சொல்றாள், நான் அவசரமா வெளியே ஒரு வேலைக்கு போயிருந்தேன், வந்து டயர்ல தூங்கிட்டேன், அசர் தொலை இல்ல அப்படின்ட்டு. கணவன் ரெண்டு பேரும் இரக்கமானவங்க, பாசமானவங்க. ஆனா கணவனும் மனைவி நல்ல இபாதத் தக்வா உள்ள மனிதர், அதிலும் குறிப்பா கணவன் நல்ல தக்வா உள்ள மனிதர். அப்ப அவர் சொன்னாரு, அசர் தொழாம நீங்க தூங்கிட்டீங்களா? அப்ப நான் தூங்கிட்டேனே அப்படின்னு எழும்பி ஓடி போய் தொழுங்க அப்படின்னு அந்த பெண்மணி தொழுகிறாள். அப்புறம் மகரிப் தொழுகிறாள். தூக்க போய்விட்டால், அப்படி மறதியா நாங்க தூங்கிட்டோம்னா எழும்பின உடனே தொழு கொள்ளலாம். இப்ப தொலை வச்சுட்டார். இப்ப திரும்ப கணவனுக்கு அடுத்த நாள் ஒரு பெரிய பயணம் போகணும். இப்ப நீண்ட பயணம் போகணும். மனைவிட்ட சொன்னார், நான் போறேன் அப்படின்னு போயிட்டு, இப்ப எப்பயுமே இவர் எங்க போனாலும் கால் பண்ணி சொல்லிடுவார். அப்படி ஒரு நாள் கூட தவற விட இல்லை. இவருக்கு ஒரு 3-4 மணித்தியால பயணம். இப்ப போயிட்டார், 3 மணித்தியாலம் போயிட்டு 4 மணித்தியாலம் போயிருச்சு, 5, 6, 7 மணித்தியாலம் போது கணவன்கிட்ட இருந்து அழைப்பு வர இல்லை. மனைவி அவளுக்கு இப்ப சந்தேகம் வந்துட்டு, கணவனுக்கு என்ன நடந்துட்டோ தெரியாதா, கோல் அடிச்சு பாக்குறா, கணவனுக்கு கோல் போதும் இல்ல, வேலை செய்தும் இல்ல, தேம்புறா, அழுகுறா, புலம்புறா. எல்லாரும் மக்கள் ஓடி வந்து என்ன விஷயம் கணவன் போனாரு, போய் இடையில போகும்போதெல்லாம் கோல் அடிப்பாரு, இங்க இருக்கிறேன். ஆனா போக வேண்டிய தூரம் 3 மணித்தியாலம் 7 மணித்தியாலம் போயிருச்சு, இன்னுமே அவர் கோல் பண்ண இல்லையே அப்படின்னு சொல்லி கத்தி கதறி இப்ப மையத்தூடு மாதிரி ஆயிடுச்சு அந்த வீடு. இப்ப ஒரு 4 மணித்தியாலத்துக்கு பிறகு கோல் வருது, கணவன்கிட்ட இருந்து கோல் வருது. இப்ப மனைவி எடுத்த உடனே, நீங்க யாரு பேசுறீங்க? அப்ப நான் தான் இப்படி உங்களோட கணவன் தான் பேசுறேன், வேற ஒரு போன்ல இருந்து எடுத்து பேசுறாரு. நான் அப்படித்தான் நான் இங்க வந்தேன், வந்து சேர்ந்துட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஏன் நீங்க எனக்கு உடனே சொல்லல, ஏன் நீங்க பேசல, அப்படி உங்களுக்கு அக்கறை இல்ல, அன்பு இல்ல அப்படின்னு கத்தி கதறி பேசி எல்லா ஏச்சுக்களையும் ஏசி என்னெல்லாம் திட்டணுமோ அப்படிலாம் திட்டி, உங்களுக்கு அக்கறை இல்ல அப்படி இப்படின்னு சொன்ன பிறகு எல்லாம் சொல்லி முடிஞ்ச உடனே கணவன் சொன்னாரு, நேத்து நீங்க அசர் எத்தனை மணிக்கு தொழணும்னு கேட்டாரு. அப்ப 3 மணிக்கு டைம், உதாரணமா 3:30 தொழணும் அப்படின்னு. எத்தனை மணிக்கு தொழுதீங்க? 7:30 தொழுதேன். மகரிபுக்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி, 4 மணிக்கு போறது. அப்ப நீங்க 3 மணிக்கு தொழ இருந்த நீங்க சரியா கடமை 3 மணிக்கு தொழணும், நீங்க 7:30 தொழுதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணித்தியாலம் லேட்டாய், 4-4:30 மணித்தியாலம் லேட்டாய் நீங்க தொழுதீங்கன்னு சொன்னா, இப்ப நான் உங்களோட எவ்வளவு இறக்கம் வச்சிருக்கிறேன்? இந்த இரக்கத்தை விட அல்லாஹ் உங்கள் மீது எவ்வளவு இரக்கம் வச்சிருக்கிறான். நான் வந்து சேர்ந்த இந்த ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்து ஒரு 4 மணித்தியால் லேட்டாகி உங்களுக்கு செய்தி சொன்னதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்கடா, என்னை விட கோடி மடங்கு இறக்கம் வச்சுக்கிற ரப்பு 3:30 நீங்க அவனை தொழணும் என்று சொல்லி அல்லாஹ் ஏற்படுத்திருக்கும் போது நீங்க 7:30 தொழுதா எவ்வளவு கோவப்பட்டிருப்பான் அல்லாஹ். 3:30 நீங்க தொழணும் அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். நீங்க 7:30 தொழுவீங்க, 4 மணித்தியாலம் கழிச்சு நீங்க தொழுறீங்கடா, அந்த அல்லாஹ் எவ்வளவு கோவப்பட்டிருப்பான். ஆனா உலகத்துல நான் உங்களோட வச்சிருக்கிற அன்பு கொஞ்சம் தான். ஆனா நான் இந்த ஒரு 4 மணித்தியாலம் லேட்டாகி வந்து சேர்ந்தேன் என்று சொல்றதுக்கு தாமதமானதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்கடா, என்னை விட இரக்கமான ரப்பு அவனை நீங்க 3:30 தொழாம 7 பொழுது அசர அல்லாஹ் எவ்வளவு கோவப்பட்டிருப்பான். அதை நீங்க இன்றைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா? என் அன்பு முடிஞ்சு போகும், இன்றையோட நான் மௌத்தா போனா முடிஞ்சு போனா, அல்லாஹ்வோட அன்பு உங்களுக்கு நாளை மறுமையில சொர்க்கம் வரை தேவை. எனவே அல்லாஹ்வுடைய அன்பை நீங்க சரியா எடுத்துக்கொண்டால் என்னுடைய அன்பு சரியாக கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அன்பை நீங்க சரியா எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் என்னுடைய அன்பும் சரியா கிடைக்காது என்று உணர்த்துகிற பொழுது மனைவி நினைக்கிறாள், அல்லாஹ்வோட கடமையில நான் பால் விட்டு விட்டேனண்டா, அல்லாஹ்வோட கடமையை நான் தவறு செய்து விட்டேனண்டா, அல்லாஹ் என் மீது எவ்வளவு கோவப்படுவான். நான் ஒரு பொழுதும் நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன்.